ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுறதுன்னா நிறையா பேச முடியும். ஒரு 1 hour ஆயிரும். வேறு விஷயம். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்களை பற்றியே பேச முடியாது. அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் அப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்கார தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலேயோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின், அவ்வளோ அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி, கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லாரும் நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல. நாங்கெல்லாம் மனப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு போட்டிட்டு நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்வார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால என்ன, இந்த படத்தில் நலன் இதை இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல், இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லி, என்ன படம் டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்போவே பெருசு, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்லம் மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சுட்டு வர வேண்டாமா. பத்திரிகை குடும்பத்தாருக்கு என்னுடைய காலை வணக்கம். இப்போ சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவிட்டி, அது இது நிறைய வீடியோஸு, ஒரு 350 யூடியூபர்ஸ் எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கதை, எனக்கு இல்லை அதாயிட்டான் இதாயிட்டான்னு. எதுவும் ஆகலை, இங்கே தான் இருக்கும். ஜாலியாக மக்களை மகிழ்வித்து எல்லாரும் நாமளும் சந்தோஷமாக மக்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் சினிமா. அப்படி ஒரு சினிமாவில் பயங்கர நெகட்டிவிட்டி, பயங்கர ஒரு டாக்ஸிக்னஸ்ஸு, ஐயோ அவருக்கு அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் கடனே இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நான் தான். அதை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதனால் யாரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்கள விட, ஐயோ பாவம் ரொம்ப நல்லவர், ரொம்ப பிரச்சனையில் இருக்காருன்னு சொல்கிறவங்க ரொம்ப ஆபத்து. அந்த வேர்டு வேண்டாம். யாரும் பாவம் இல்லைங்க, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் இருப்போம். இந்த வருஷம் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஒன்று சூர்யாண்ணா, என்ன நடந்தாலும் ஸ்டேஜில் அழுதுட்டு
எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்ருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அழகாக எந்த ஒரு டென்ஷனும் காட்டிக்காமல் என்னையா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட நின்று எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இல்லை உலக சினிமாலேயே ஒரு ஹீரோ வந்து ஒரு ப்ரொடியூசர் மேலே, ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடாது, ஒரு தம்பியாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை செலுத்தி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரில. இந்த நேரத்தில் அண்ணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய டஃப் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தாரு, எல்லா உதவிகளும் செஞ்சார். இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரு கேவிஎன் சார், இன்றைக்கி வந்து பராசக்தி 9ஆம் தேதி வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதோட டிக்கெட் சேல் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழ் சினிமாவுடைய மைல்ஸ்டோனை வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய புக்கிங்ஸ் நடந்திருந்தது. ஒரு தயாரிப்பாளராக போன மாதம் நாங்கள் டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியாமல் போச்சு. சத்யராஜ் மாமா சொன்ன மாதிரி இதை விட சிறந்த ஒரு ரிலீஸ் டேட் அமையாது. இருந்தாலும் கூட ஒரு விஜய் அண்ணனோட கடைசி படம் ப்ளஸ் என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொந்த மகன் மாதிரி பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ ஒரு சகோதரனா, மகன் வயசு இல்லை, சகோதரனாக பார்க்குற ஒரு கேவிஎன் அண்ணா. ஸோ இந்த படத்தில் அவரோட சப்போர்ட், இந்த படமும் சரி எனக்கும் அவர் பண்ண சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பென் மூவிஸ் காடா சார், ஜெயந்த்லால் காடா சார், ஸோ அவரும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. ப்ளஸ் அபியநபி என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர். ஸோ அவர் எனக்கு இந்த டஃப் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் சக்தி ஃபிலிம்ஸ், சக்திவேலன், அவர் வெளியாள் இல்லை, நன்றி சொல்ல முடியாது. என்றைக்கும் அவர் கூட நான் இருந்திருக்கேன், அவரும் என்னோட இருப்பார். அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி.